அனைவருக்கும் வணக்கம். சுய ஜாதகங்களின் அடிப்படையில ராகு பகவான் எப்பொழுது ஜாதகங்கள்ல வலுவா இருக்கிறார், அதுக்கான அமைவு என்னன்றதுதான் இந்த பதிவுல தெளிவாக பார்க்க போறோம். ராகுவை பொறுத்தவரை நம்ம பல வீடியோக்கள் பதிவேற்றம் செஞ்சிட்டோம். எந்த கிரக இணைவு எந்த தொடர்பில் இருந்தால் யோகம்னு. இது ஒரு முக்கியமான ஒரு விதி. இந்த ராகு எப்பொழுது வலுப்பெறாருன்றது. ராகுவை பொறுத்த வரைக்கும் யோகமா இருந்தாருன்னா பெரும் பணங்களையும் சரி, பெரும் கௌரவ புகழையும் மிக குறுகிய காலகட்டங்கள்ல சாதாரண மனிதனையும் உயர்நிலையில் கொண்டு செல்லக்கூடிய கிரகம்ன்றத நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். அந்த வகையில சில ஜாதகங்கள்ல ராகு நல்ல ஒளி கிரக தொடர்புகள்லையோ அல்ல லக்ன யோக தொடர்புல இருக்கும். ஆனா ராகு திசையில பெரிய வளர்ச்சி இருக்காது. காரணம் ராகு வலுப்பெறலன்னு தான் அர்த்தம். வலுப்பெறாத ராகு எப்பொழுதுமே பெரிய பலன்களை தர போறதில்லை. அது போல நெகட்டிவா இருந்தாலும் கெடுதலை செய்ய போறதில்லை. அது எப்படின்னா, இந்த ராகுக்கு எது தோஷம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அந்த ராகு செயல்பட மாட்டார். அப்ப ராகு ஒரு ஜாதகங்கள்ல எப்பொழுது வலுப்பெறுகிறார்ன்றதுதான் இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். மேஷம் முதல் மீனம் வரை 12 இந்த ராசி சக்கரங்கள்ல 12 வீடுகள்லயும் ராகு இருந்தால் எப்படி இருக்கும் பொழுது வலுப்பெறுகிறார்ன்றத பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியமான விதி. இந்த ராகு வலுத்தாதான் யோகத்தை செஞ்சாலும் பெரிதா செய்ய போகிறார், அவயோகத்தை செஞ்சாலும் பெரிதாக செய்ய போகிறார். உங்க ஜாதகத்தில் ராகு வலுத்திருக்கிறார்ன்றத பார்த்திடலாம். மேஷ ராசியில இந்த மேஷ வீட்டுல ராகு இருக்கிறாருன்னா எப்பொழுது இந்த ராகு வலுவாக இருக்கிறார்? பொதுவான கூற்று, மேஷ வீட்லயோ ரிஷப வீட்லயோ கடக வீடு, கன்னி வீடு, மகர வீட்டுல இருந்தாலும் ராகு யோகம்னு சொல்லிடுறோம். அது போல உபஜய பாவமான 3, 6, 10, 11 ராகு இருந்தா யோகம்னு சொல்லிடுறோம். சுபர்கள் பார்த்தா யோகம்னு சொல்றோம். அதெல்லாம் ஒரு பொதுவான விதி தான். அதெல்லாம் இருந்தா யோகம் தான். ஒரு மனிதர் சாதாரண மனிதராக தாம் இருக்கக்கூடிய இடங்கள்ல ஒரு 10 பேருக்கு தெரிஞ்ச நபரா இருப்பார். அவ்வளவுதான் இருக்கும் நல்ல யோக நிலையில இருந்தா. ஆனா இந்த விதி இருந்தா தான் ஜாதகருக்கு பெரிதும் ராகு வேலை செய்யும். யோகமா இருந்தாலும் அவயோகமா இருந்தாலும். அந்த வகையில மேஷத்தில் ராகு இருக்கிறார். இந்த ராகு எப்பொழுது வலுப்பெறுவார்? விதியின் அடிப்படையில செவ்வாய் வலுப்பெறணும். செவ்வாய் வலுப்பெற்றாதான் ராகு செவ்வாய் வலுப்பெற வேண்டும். செவ்வாய் உங்க ஜாதகத்துல வலுவா இருந்தா தான் வேண்டும். இந்த ராகு வலுத்திருக்கிறார்னு அர்த்தம். செவ்வாய் எப்படி எல்லாம் வலுப்பெற முடியும்? செவ்வாய் இங்க ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கலாம், அல்லது இங்க ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கலாம், அல்லது இங்க உச்சம் பெற்று அமர்ந்திருக்கலாம், இல்ல நீச பங்கத்துல இருக்கலாம். அதாவது செவ்வாய் இங்க இருந்தாருன்னா சந்திரன் இங்க ஆட்சி பெற்றிருக்கலாம், அல்லது சந்திரன் உச்சம் பெற்றிருக்கலாம், அல்லது சந்திரனோட நீசம் பெற்ற சந்திரனோட பரிவர்த்தனை பெற்றிருக்கலாம், இல்ல இங்க மேஷத்துல சந்திரன் இருக்கலாம். அப்ப செவ்வாய் ஏதேனும் ஒரு வகையில ஆட்சி பெற்றோ உச்சம் பெற்றோ நீசபங்கம் பெற்றோ இருக்கணும். அடுத்த விதியாக பரிவர்த்தனை. செவ்வாயோட அமர்வு வேறொரு வீட்டுல, உதாரணத்திற்கு சொல்லணும்னா எப்படி பரிவர்த்தனை பெற்றிருக்கலாம், மேஷம கும்பத்துல செவ்வாய் இருக்கிறாருன்னா இங்க சனி பகவான் இங்கு விருச்சகத்திலோ அல்லது மேஷத்திலோ இருந்து பரிவர்த்தனை கிரகங்கள்ல பரிவர்த்தனை அமைவுகள்ல இருக்கணும். பரிவர்த்தனைகள் அமைவுகள்ல இருந்தா தான் இந்த செவ்வாய் வலுக்கிறாருன்னு அர்த்தம். விதி ஆட்சி உச்சம் அல்லது நீச பங்கத்துல இருக்கணும். அடுத்ததாக திக்பலம் 10ஆம் இடத்துல, பொதுவாக 10ஆம் இடத்துல உச்சம் பெறும் இருந்தால் 10லே செவ்வாய் இருந்தாலும் திக்பலம், அங்க ஆட்சி உச்ச பலம் இருக்கிறதுனால 10ல் இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பெற்று உச்சம் பெற்று நீசபங்கம் பெற்று திக்பலம் பெற்று, அடுத்ததாக பரிவர்த்தனை பெற்று, இந்த பரிவர்த்தனை பெற்று இருந்தாலும் பரிவர்த்தனையில செவ்வாய் இருக்கிறார். செவ்வாய் பரிவர்த்தனையில இருக்க வேண்டும். இந்த விதியில இருந்தா மட்டும்தான் இந்த ராகு வலுத்திருக்கிறார். மேஷ வீட்டில் இருக்கக்கூடிய ராகு இப்பொழுதுதான் வலுக்கிறார். இல்லைன்னா அவர் வலுக்கிறது இல்லை. அல்ல இன்னொரு ஆப்ஷன்ல வர்க்கோத்தமம், செவ்வாய் வர்க்கோத்தமம்னா வர்க்கோத்தமம் இது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையில பார்க்கப்படுகிறது. ராசி கட்டத்துல எங்க இருக்கிறாரோ எளிதில புரிஞ்சுக்கணும்னா, உங்க ஜாதகத்துல ராசியில செவ்வாய் இருக்கிற இடத்திலே அம்சத்திலேயே இருந்தாருன்னா அதுதான் வர்க்கோத்தமம். இந்த நிலைகளில் இருந்தால் மட்டும்தான் இந்த ராகு வலுத்திருக்கிறார். மேஷ வீட்டுல இருக்கிற உங்களுடைய ராகு நல்ல பலனை செய்ய போகிறார். அதன் பிறகுதான் அவர் இணைந்த பார்த்த லக்ன ஆதிபத்தியத்தின் அடிப்படையில பலன் செய்வார். இந்த விதியில மேஷத்துல இருக்கக்கூடிய ராகு இருந்தா தான் உங்க ராகு வலுத்திருக்கிறார்னு அர்த்தம். இல்லை என்றால் ராகு வலுவரலன்னு அர்த்தம். யோகமா ராகு தசை பெருசா இருக்குன்னு சொன்னாங்களே, நல்லது செய்யலையே அப்படின்ற விதிக்கு காரணம் இதுதான். அப்போ இப்பொழுதுதான் ராகு வலுக்கிறார். மேஷத்தில் உள்ள ராகு இந்த விதிகள்ல இருந்தா தான் வலுத்திருக்கிறான்னு அர்த்தம், இல்லைன்னா வலுவரலன்னு அர்த்தம். இதை தோஷத்துக்கும் பயன்படுத்திக்கலாம். இப்ப மேஷத்துல ராகு இருக்கு, 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறார், 8ல ராகு இருக்கிறார், அல்லது 2ல ராகு இருக்கிறார்னா வலு இல்லைன்னா அந்த தோஷம் வேலை செய்யாது. அது போல ரிஷப வீட்டுல ராகு இருக்கிறார். ரிஷபத்துல ராகு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எப்ப ராகு வலுப்பாருன்னா, ராகுவிற்கு வீடு கொடுத்த கிரகம் வலுக்கணும். ராகுவிற்கு வீடு கொடுத்த கிரகம் யாருன்னா சுக்கிரன். ஜாதகத்துல சுக்கிரன். அப்ப சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கலாம். சுக்கிரன் ரிஷபத்திலே இருக்கலாம் அல்லது துலாம்ல இருக்கலாம். இப்ப இந்த காம்பினேஷன்ல ராகு வலுப்பெறாருன்னு அர்த்தம். அல்லது சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கலாம். இந்த நிலையில இருந்தாலும் ராகு வலுப்பெறாருன்னு அர்த்தம். அடுத்து சுக்கிரன் நீசபங்க யோகத்துல இருக்கலாம். சுக்கிரன் இங்க இருந்தா நீசபங்கத்தை வேற எங்கேயும் போட முடியாது. வேற எங்கேயும் இல்லை, இந்த ஒரே ஆப்ஷன் தான். சுக்கிரன் இங்க இருந்து புதன் இங்க இருந்து தங்களுக்குள் இந்த அதாவது உச்சம் பெற்ற நிலையில வேற எங்கேயும் போட முடியாது மாத்தி.
அப்ப புதனோடு உச்ச புதனோட சுக்கிரன் இருந்தாருன்னா இது நீச பங்கத்தை கொடுக்கும், மற்றபடி நீச பங்கம் கொடுக்கறது இல்ல. அது போல சுக்கிரன் பரிவர்த்தனை யோகத்துல இருந்தா, சுக்கிரன் பரிவர்த்தனையில இருந்தாலும் ராகு வலுப்பெறுகிறார். பரிவர்த்தனையோட சுக்கிரன் இருந்தாருன்னா வலுப்பெறாரு. விதி ராகு எப்ப ரிஷப வீட்டுல இருக்க ராகு வலுக்கிறாருன்னா சுக்கிரன் ஆட்சி பெற்றோ உச்சம் பெற்றோ இருந்தா ராகு வலுக்கிறார். மற்றொரு விதியாக சுக்கிரன் நீசபங்க யோகத்தில் இருந்தா வலுவெறாருன்னு அர்த்தம். அடுத்ததாக சுக்கிரன் பரிவர்த்தனையில இருந்தா வலுவெறாருன்னு அர்த்தம். அடுத்து சுக்கிரன் திக்பலம் லக்னத்திற்கு 4ஆம் இடத்துல, சுக்கிரன் லக்னத்திற்கு 4ஆம் இடத்துல, 4ஆம் வீட்டுல இருந்தாலும் வலு, 4ஆம் வீட்டில். அப்ப ஜாதகத்துல சுக்கிரன் லக்னத்திலிருந்து 4ஆம் வீட்டுல இருந்தா திக்பலம் பெறுவார், அப்பொழுது ராகு வலுப்பெறாரு அர்த்தம். இன்னொரு விதியாக சுக்கிரன் வர்கோத்தமம்னா என்னன்னா ராசி கட்டத்திலும் நவாம்ச கட்டத்திலும் சுக்கிரன் ஒரே வீட்டில் இருந்தா அது வர்கோத்தமம். இந்த விதிகள்ல இருந்தா தான் ராகு வலுக்கிறார். இப்பொழுதுதான் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய ராகு வலு. ஒண்ணு சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கணும், இல்ல உச்சம் பெற்று இருக்கணும், இல்ல நீசபங்கத்துல இருக்கணும். அடுத்தபடியாக பரிவர்த்தனையில சுக்கிரன் இருக்கணும். அடுத்தபடியாக சுக்கிரன் 4ஆம் இடத்துல திக்பலத்தை பெற்று இருக்க வேண்டும், அல்லது சுக்கிரன் வர்கோத்தமம். இந்த நிலையில சுக்கிரன் இருந்தா தான் ராகு வலுத்திருக்கிறார் அர்த்தம். ரிஷபத்தில் ராகு, ரிஷபராகு. இல்லை என்றால் ரிஷபராகு வலுப்பெறவில்லைன்னு அர்த்தம். வலுக்கிறதுக்கு இதுதான் விதி. உங்கள் ஜாதகத்துல ரிஷபத்துல இருக்கக்கூடிய ராகு இதுல ஏதேனும் ஒரு விதியில இருந்தாருன்னா வலுத்திருக்கிறாருன்னு அர்த்தம். அதுபோல மிதுனத்தில் ராகு, மிதுன ராகு எப்பொழுது வலுப்பெறுவார்? முதல் விதியாக வீடு கொடுத்த கிரகம் ஆட்சி பெறணும். புதன் ஆட்சி பெற்று இருக்கிறார், இல்ல உச்சம் மூலத்திரிகோணம் எல்லாம் ஒண்ணுதான். மூலத்திரிகோணத்தை விட இந்த உச்சம் ஆட்சி பலம் அதிகம். அந்த வகையில ராகுவிற்கு வீடு கொடுத்த புதன் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருக்கணும்ன்றது முதல் விதி. அடுத்த விதியாக புதன் இங்க நீசம் பெற்று இருந்தாருன்னா நீச பங்க விதியில இருக்கணும். ஒண்ணு குரு இங்க ஆட்சி பெற்றிருக்கணும், அல்லது குரு உச்சம் பெற்று இருக்க வேண்டும். இந்த நிலையில இருந்தாலும் புதன் நீசம் பெற்று இருக்கிறார்னா இங்க புதனுக்கு வீடு கொடுத்த குருவானது ஆட்சி பெற்றோ உச்சம் பெற்றோ அமர்ந்தாலும் நீசபங்க வேலை செய்யும். இந்த புதனை பொறுத்த வரைக்கும் ராகுவுக்கு வீடு கொடுத்த புதன் ஆட்சி உச்சம் நீசத்துல இருந்து குரு எங்கேயாவது ஒரு வகையில ஸ்தான பலத்தை பெற்றார்னா வலுக்குது. அடுத்ததாக புதன் பரிவர்த்தனையில் இருந்தால், பரிவர்த்தனையில இருந்தாலும் ஜாதகத்திற்கு ராகு வலுக்கிறார். அடுத்த விதியாக புதன் திக்பலம் லக்னத்துல இருந்தாலும் ராகு வலுப்பெறார். ஏன்னா புதன் திக்பலத்தை பெறுவார். அடுத்ததாக புதன் வர்கோத்தமம் பெற்றிருந்தால் ராகு வலு. வர்கோத்தமம் இந்த வர்கோத்தமம்னா என்ன பண்ணுது அப்படின்னா, ராசி கட்டத்திலும் புதன் எங்க இருக்கிறாரோ அங்கேயே நவாம்ச கட்டத்துல இருந்தாருன்னா வர்கோத்தமம் எளிய வகையில. அப்ப இந்த நிலைகள்ல இருந்தா தான் ராகு மிதுன ராகு வலுக்கிறார், இல்லைன்னா மிதுன ராகு வலுவரலன்னு அர்த்தம். மிதுனத்தில் ராகு வலுப்பதற்கான சூச்சகம் புதன் வலுக்கணும், ஆட்சியோ உச்சமோ பெற்று நீசபங்கமோ பெற்றிருக்கணும், இல்ல பரிவர்த்தனை அல்லது திக்பலம் வர்கோத்தமத்துல இருக்கணும்ன்றது விதி. இந்த விதியில இருந்தா தான் புதன் வலுக்கிறார். இப்படி வலுத்தா புதன் அதாவது ராகு வலுக்கிறார். இப்படி ராகு வலுத்தாதான் யோகத்தையோ அவயோகத்தையோ வலுத்து செய்ய போகிறார். ஒருத்தருக்கு ராகு தோஷம் இருக்கு, மிதனத்துல ராகு தோஷம் இருக்குன்னா இந்த விதிகளை அவர் வலுக்கலைன்னா ராகு தோஷம் வேலை செய்யாது. அதுபோல கடகத்துல ராகுனாலே யோகம்னு சொல்றோம் பொது விதியில. ஆனா கடகத்துல இருக்கிற ராகு எப்ப வலுக்கிறார், எப்பொழுது அவர் வலுப்பெறுவார்? அதாவது ராகுவிற்கு வீடு கொடுத்த கிரகம் சந்திர பகவான் ஆட்சியிலோ உச்சம் பெற்ற நிலையில சந்திரன் இருக்கணும், உச்சமாகவோ ஆட்சியாகவோ இருக்கணும், அல்லது நீசபங்க யோகத்துல சந்திரன் இங்க இருந்து விருச்சக மனையில செவ்வாய் ஆட்சி பெற்றோ அல்லது மேஷ மனையில செவ்வாய் ஆட்சி பெற்றோ மகரத்தில் செவ்வாய் உச்சம் பெற்றோ இருக்கிறார்னா கண்டிப்பா அப்பொழுது நீசபங்கம் வேலை செய்யும். ஒருவேளை நீசன் நின்ற வீட்டதிபதி நீசம் பரிவர்த்தனைன்னு இருந்தாலும் இங்கு செவ்வாய் நீசம் பெற்றிருந்தாலும் நீசன் நின்ற வீட்டதிபதி நீசம்னாலும் வேலை செய்யும். இதுதான் விதி. இந்த நிலையில இருந்தா தான் ராகு வலுக்கிறார். கடகராகு சந்திரன் எப்படி இருக்குன்னா ஆட்சி பெற்று இருக்கணும், உச்சம் பெற்று இருக்கணும், இல்ல நீசபங்கம். இந்த இடத்துல செவ்வாய்க்கு வலுக்கு இருக்கணும், சந்திரன் அமர்ந்து செவ்வாய். அடுத்ததாக பரிவர்த்தனை, சந்திரன் பரிவர்த்தனையில இருந்தால் ராகு வலு, பரிவர்த்தனையில இருந்தாலும் வலு. அடுத்ததாக சந்திரன் திக்பலத்தை பெற வேண்டும். 4ஆம் வீட்டுல சந்திரன் திக்பலம். அப்ப 4 லக்னத்திலிருந்து 4ஆம் வீட்டில் சந்திரன் இருந்தாலுமே இப்போ ராகு வலுக்கிறாருன்னு அர்த்தம். அடுத்ததாக சந்திரன் வர்கோத்தமம் எப்ப வர்கோத்தமம் அடையாருன்னா ராசி சக்கரத்துல எங்க இருக்கிறாரோ சந்திரன் அதே இடத்துல அம்சத்துல இருந்தாருன்னா வர்கோத்தமம். இந்த விதிகள்ல இருந்தா தான் கடகராகு வலுக்கிறார் அர்த்தம். இந்த கடகராகு தான் கடல் கடந்து செல்லக்கூடிய பாக்கியத்தையும் தூர தேசங்கள் செல்லக்கூடிய பாக்கியத்தையும் சரராசியில ராகு யோகமா அமைச்சு கொடுக்கிறார். இப்ப சந்திரன் வீட்டுல அதாவது கடக வீட்டில் ராகு இப்பொழுதுதான் வலுப்பார். இந்த விதியில இருந்தா தான் வலுக்கிறாருன்னு அர்த்தம், இல்லைன்னா ராகு வலுப்பெறவில்லை என்று அர்த்தம். உங்கள் ராகு வலுப்பெறல, யோகமோ அவயோகமோ வலுத்து செய்யக்கூடிய விதி. சிம்மத்துல ராகு இருக்கிறார், சிம்ம வீட்டில் ராகு
சிம்மத்துல இருக்கக்கூடிய ராகு எப்பொழுது வலுப்பார்? ராகுருக்கு வீடு கொடுத்த கிரகம் மொத விதியில ஆட்சி பெற்றிருப்பது அல்லது உச்சம் பெற்றிருப்பது. ஆட்சி பெற்றிருக்கிறார் இல்ல உச்சம் பெற்றிருக்கார், இல்ல இந்த இடத்துல சூரியன் இருக்கிறார்னா நீசபங்கம் பெற்றிருக்கணும். நீசபங்கம் எப்ப அடைவாருன்னா சூரியனோடு சுக்கிரன் இங்க இருக்கணும், சுக்கிர பகவான் ஆட்சி பெற்ற நிலையில இருக்கணும், அப்பதான் நீசபங்கம் ஏற்படும். அல்லது உச்சம் பெறவே முடியாது. சூரியன் இங்க நீசம் பெறாருன்னா சுக்கிரனால் அங்கு சென்று உச்ச பலனை கொடுக்க முடியாது, மற்றொரு வீட்டிலையும் அவரால் கொடுக்க முடியாது. அப்ப நீசம் பெற்ற சுக்கிரன்னா சுக்கிரன் ஏதேனும் ஒரு வகையில் ஸ்தான பலம், அதாவது ஆட்சி பலத்தில் இருந்தா மட்டும்தான் வலு. அப்ப நீசபங்கத்துல சூரியன், அதாவது சூரியன் இருந்தாருன்னா ராகு வலுக்கிறார். அடுத்த விதியா சூரியன் பரிவர்த்தனையில் இருந்தாலும், பரிவர்த்தனையில இருந்தாலும் ராகு வலுக்கிறார்னு அர்த்தம். அடுத்ததாக சூரியன் திக்பலம் லக்னத்திலிருந்து 10ஆம் வீட்டில், லக்னத்திலிருந்து 10ஆம் வீட்டில் இருந்தாலும் சூரியன் வலுக்கிறார்னு அர்த்தம். அடுத்தபடியாக சூரிய பகவான் வர்கோத்தமம் பெற்றாலும் ராகு வலுக்கிறார்னு அர்த்தம். இந்த விதிகள் இருந்தாதான் சிம்ம ராகு வலுத்திருக்கிறார். சிம்மத்தில் ராகு இருக்கும்பொழுது ராகுவிற்கு வீடு கொடுத்த சூரியன் ஆட்சியாகவோ உச்சமாகவோ நீசபங்கமாகவோ பரிவர்த்தனை பெற்று சூரியனோடு வீடுகளை பரிமாறிக்கொண்டோ, அல்லது சூரியன் 10ஆம் வீட்டுல லக்னத்தில இருந்து இருக்கணும், அல்லது சூரியன் வர்க்கோத்தமம் ராசியிலும் நவாம்சத்திலும் ஒரே வீட்டுல இருந்தா தான் சிம்மத்தில் இருக்கக்கூடிய ராகு வலு பெறுகிறார். இல்லைன்னா வலு இல்லை. உங்க ஜாதகத்துல ராகு வலுக்கல, யோகத்தையும் செய்ய போறதில்ல, கெட்டதையும் செய்ய போறதில்ல. அது போல கன்னியில் ராகு, அதாவது கன்னி வீட்டுல ராகு பகவான் இருக்கிறார். கன்னி வீட்டுல ராகு, இந்த ராகு எப்பொழுது வலு வருவார்? அதே கான்செப்ட், வீடு கொடுத்த கிரகம் வலுக்கணும். ஒண்ணு இங்க உச்சம் பெற்ற நிலையில புதன் இருக்கலாம், அல்லது ஆட்சி பெற்ற நிலையில புதன் இருக்கலாம், அல்லது ஜாதகத்துல புதன் நீசமா இருக்கிறாரு, நீசபங்கம், புதனுக்கு வீடு கொடுத்த கிரகம் வலுத்து இருக்கணும். இது விதி. அடுத்த விதியாக புதன் லக்னத்தில் இருப்பது. உங்க லக்னத்தில் புதன் இருந்தாருன்னா திக்பலம். இந்த புதனை பொறுத்த வரைக்கும் சுயஜாதக லக்னத்தில் திக்பலத்தில் இருந்தாருன்னா அப்போ ராகு வலுக்கிறாருன்னு அர்த்தம். அடுத்த விதியாக புதன் பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும், வீடுகளை தங்களுக்குள் கிரகங்களோடு பரிவர்த்தனை பெற்றால் ராகு வலுக்கிறார். அடுத்த விதியாக புதன் வர்க்கோத்தமம் அடைவது. இந்த வர்க்கோத்தமம்ன்றது என்னன்னா, அதாவது ராசியிலும் நவாம்சத்திலும் ஒரே வீட்டில் புதன் அமர்ந்திருந்தாலும் அப்பொழுதும் ராகு வலுப்பெறுகிறார். அப்ப ராகு எப்ப கன்னியில இருக்கிற ராகு வலுக்கிறாருன்னா, வீடு கொடுத்த புதன் உச்சமாகவோ ஆட்சியாகவோ நீசபங்கமாகவோ, அல்லது லக்னத்தில் இருந்து திக்பலம் பெற்று இருக்கும் போதோ, பரிவர்த்தனை பெற்று இருக்கும் போதோ, வர்க்கோத்தமம் பெற்று இருக்கும் போதுதான் ராகு வலுக்கிறார். இப்பொழுதுதான் கன்னி ராகு வலுத்திருக்கிறார் அர்த்தம். இல்லை என்றால் ராகு வலுக்கவில்லை என்று அர்த்தம். துலாம் வீட்டில் ராகு, துலாத்தில் இருக்கக்கூடிய ராகு எப்பொழுது வலுப்பெறுகிறார்? அதே விதிதான். ராகுவிற்கு வீடு கொடுத்த சுக்கிரன் ஒண்ணு இங்க ஆட்சியா இருக்கலாம், அல்லது ரிஷபமனையில ஆட்சியா இருக்கலாம், அல்லது மீனமனையில உச்சமா இருக்கலாம், அல்லது கன்னியில இருக்கிறாருன்னா நீசபங்கத்துல இருக்கணும். நீசபங்கம் எப்படி பெற முடியும்னா இந்த இடத்துல புதன் உச்சமா இருக்கிறது. அப்போ ஜாதகப்படி துலாத்தில் இருக்கக்கூடிய ராகு எப்போ வலுப்பாருன்னா, வீடு கொடுத்த சுக்கிரன் ஆட்சி பெற்ற நிலையிலோ உச்சம் பெற்ற நிலையிலோ நீசம் பெற்ற நிலையிலோ இருந்தா தான் ராகு. அடுத்ததாக சுக்கிரன் பரிவர்த்தனையில இருந்தா, சுக்கிரன் ஜாதகத்துல பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் இந்த ராகு வலுக்கிறார்னு அர்த்தம். இந்த ராகு வலு பெற்றிருக்கிறார் அர்த்தம். மற்றொரு ரீதியாக திக்பலத்தில் சுக்கிரன் இருக்கும்போது, அதாவது 4ஆம் வீட்டுல லக்னத்திலிருந்து 4ஆம் வீட்டில் சுக்கிரன் இருந்தாலும் ராகு வலுக்கிறார் அர்த்தம். அடுத்ததாக சுக்கிரன் வர்க்கோத்தமம் என்பது ஆதிபத்திய ரீதியில ராசி சக்கரத்திலும் நவாம்சத்திலும் நவாம்சத்திலும் ஒரே வீட்டில் இருந்தால் அப்பொழுதும் ராகு வலுக்கிறார். அப்ப ராகு வலுக்கக்கூடிய விதி, துலாத்தில் இருக்கக்கூடிய ராகு ஆட்சி பெற்று உச்சம் பெற்று நீசபங்கம் பெற்று சுக்கிரன் இருந்தோ, அல்லது ஜாதகத்தில் பரிவர்த்தனை பெற்று இருந்தோ, 4ஆம் வீட்டில் சுக்கிரன் லக்னத்திற்கு அமர்ந்து திக்பலம் பெற்றோ வர்க்கோத்தமம் பெற்றோ இருந்தா மட்டும்தான் ராகு வலுப்பெறுகிறார். இல்லை என்றால் ராகு உங்க ஜாதகத்தில் வலுக்கவில்லை என்று அர்த்தம். துலாத்தில் இருக்கக்கூடிய ராகு வலு பெறலன்னு அர்த்தம். விருச்சகத்துல பிறந்திருக்கிறீங்க, அதாவது விருச்சக வீட்டில் ராகு இருக்கிறார். விருச்சக வீட்டில் இருக்கக்கூடிய ராகு எப்பொழுது வலுப்பெறுகிறார்? விருச்சக வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவிற்கு வீடு கொடுத்த செவ்வாய் ஒண்ணு ஆட்சி பெற்று இருக்கணும் அவருடைய விருச்சக மனையிலோ, அல்லது மேஷ மனையிலோ, அல்லது உச்சம் பெற்று இருக்கணும் மகர மனையில, அல்லது நீசபங்கம் பெற்றிருக்க வேண்டும். கடகமனையில இருக்கக்கூடிய செவ்வாயோட சந்திரன் ஆட்சி பெற்றிருக்கலாம், சந்திரன் உச்சம் பெற்றிருக்கலாம். அப்ப ஜாதகப்படி செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கணும், உச்சம் பெற்று இருக்கணும், அல்லது நீசபங்கம். இதற்கு அடுத்த விதியாக செவ்வாய் திக்பலம் பெற்றிருக்கலாம். திக்பலம் என்பது 10ஆம் வீட்டில் செவ்வாய், லக்னத்திலிருந்து 10ஆம் வீட்டில் செவ்வாய் இருந்தாலும் ராகு வலுக்கிறார். அடுத்த விதியாக செவ்வாய் பரிவர்த்தனை பெற்றிருக்கணும். ஜாதகத்துல செவ்வாய் வீடுகளை பரிமாறி இருந்தாருன்னா அதுவும் யோகம், பரிவர்த்தனை. அடுத்ததாக செவ்வாய் வர்க்கோத்தமம் எப்ப அடைகிறாருன்னா, ராசி சக்கரத்துல செவ்வாய் எங்க இருக்கிறாரோ அதே இடத்துல நவாம்சத்துல இருந்தாருன்னா அப்பொழுது ராகு வலுப்பெறாருன்னு அர்த்தம்.
அப்ப சுயஜாதகங்கள்ல விருச்சகத்தில் இருக்கக்கூடிய ராகு இந்த விதிகளுக்கு உட்பட்டா மட்டும்தான் வலுவருகிறார். இல்லை என்றால் விருச்சகத்தில் இருக்கக்கூடிய ராகு வலுவரலன்னு அர்த்தம். ராகுவினால் நல்லதும் பெரிதா நடக்க போறதில்ல, கெடுதலும் இல்லை, பலம் இழந்த ராகுவாக மாறிவிடுகிறார். தனுசு வீட்டுல ராகு இருக்கிறார். இந்த ராகு எப்பொழுது வலுவருவார்? தனுசு மனையில இருக்கக்கூடிய ராகு எப்பொழுது வலுவருவார்? முதல் விதியாக குரு பகவான் தனுசிலே ஆட்சி பெற்றிருக்கலாம், அல்லது மீனத்தில் ஆட்சி பெற்றிருக்கலாம், அல்லது உச்சம் பெற்று கடகத்துல இருக்கலாம், அல்லது நீசம் பெற்ற குரு பங்க விதிகள்ல சனியோடு ஏதேனும் ஒரு வகையில நீச பங்கத்தில் சனி வலுத்து இருந்தாருன்னா நீச பங்கம் அடையும். அப்ப ஜாதகத்துல ராகு எப்போ வலுக்கிறாருன்னா தனுசு மனையில இருப்பவர் குரு, வீடு கொடுத்த குரு ஸ்தான பலத்தை ஆட்சி உச்சமாகவும் நீசபகமாகவும் பெறும் பொழுது. மற்றொரு அமைகள்ல குரு பகவான் திக்பலம் லக்னத்துல இருந்தாருன்னா லக்னத்தில் குரு லக்னத்துல இருந்தா திக்பலம் பெறுவார், இப்பொழுதும் ஸ்தான பலம். அல்லது குரு பரிவர்த்தனை அல்லது குரு பகவான் வர்கோத்தமம் என்பது வர்கோத்தமம் அடைஞ்சிருக்கணும். வர்கோத்தமம் எப்ப பெறுவார்னா ராசி சக்கரத்துல குரு எங்க இருக்கிறாரோ அதே இடத்துல அம்ச சக்கரத்துல இருந்தாருன்னா அதுதான் வர்கோத்தமம். அப்பொழுது ராகு வலுக்கிறார். அப்ப ராகு தனுஷில் இருக்கக்கூடிய ராகு வலுக்கக்கூடிய விதி வீடு கொடுத்த குரு ஆட்சி உச்சம் நீசபங்க பலத்திலோ அல்லது திக்பலத்தில் லக்னத்திலோ அல்லது பரிவர்த்தனை பெற்ற நிலையிலோ, அடுத்ததாக வர்கோத்தமம் ராசியிலும் நவாம்சத்திலும் ஒரே வீட்டில் இருந்தா தான் தனுஷில் உள்ள ராகு வலுக்கிறார். அப்பொழுதுதான் ராகு உங்கள் ஜாதகத்தில் வலுவெற்று இருக்கிறார். அதுபோல மகர வீட்டுல ராகு இருக்கிறார். இதெல்லாம் மகரெல்லாம் யோக வீடுன்னு சொல்லுவோம். அப்ப ராகு எப்ப இங்க இருக்கும்போது வலுபெறார்? மகர ராகு இந்த இடத்துல மகரத்தில் சனி ஆட்சியாகவோ, கும்பத்தில் சனி ஆட்சியாகவோ, துலாத்தில் சனி உச்சமாகவோ, மேஷத்தில் சனி நீசம் பெற்று பங்க விதியில எப்படி பங்க விதி அடைவார்னா இங்கு செவ்வாய் பகவான் ஆட்சியோ உச்சம் பெற்று நீசபங்கத்தை நிகழ்த்தணும். நீசபங்கமா இருந்தாலும் ராகு வலுக்கிறார்னு அர்த்தம். அப்ப சனி பகவானுக்கு வீடு கொடுத்த, அதாவது ராகுக்கு வீடு கொடுத்த சனி வலுத்திருக்கும் போது ஸ்தான பலத்துல ராகு வலுக்கிறார். மற்றொரு அமைவாக சனி பகவான் பரிவர்த்தனை பெற்றாலும் ராகு வலுப்பார். அதுபோல சனி பகவான் திக்பலத்தை பெற்றார் ஏழாம் வீட்டில் இருந்தா திக்பலம் வீட்டில், அப்போ ராகு வலுக்கிறார்னு அர்த்தம். மற்றொரு விதிகள்ல சனி வர்கோத்தமம் பெற்றால், வர்கோத்தமம் எப்ப அடைகிறாரு? வர்கோத்தமம் எப்ப அடைவாருன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ராசி சக்கரத்துல எங்க சனி இருக்கிறாரோ அதே இடத்துல அம்ச சக்கரத்துல இருக்கிறாருன்னா அப்பொழுது ராகு வலுக்கிறார்னு அர்த்தம். இந்த விதிகளுக்கு உட்பட்டாதான் மகர ராகு வலுத்திருக்கிறார்னு அர்த்தம். இதுல எதுலுமே இல்லைன்னா ராகு வலுக்கல, உங்களுடைய மகரத்தில் இருக்கக்கூடிய ராகு வலுக்கல, பெரிய யோகங்களை செய்வதற்கு அவர் கடமைப்படல. அதுபோல கும்ப லக்னத்துல, அதாவது கும்பத்துல ராகு, கும்பமனையில ராகு இருக்கிறார், கும்ப வீட்டிலே ராகு. இந்த ராகு கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு எப்பொழுது வலுப்பெறுகிறார்? பொதுவான அதே விதிகள் தான். ராகுவிற்கு வீடு கொடுத்த சனி கும்பத்திலே ஆட்சி பெற்றிருக்கலாம், இல்ல மகரத்தில் ஆட்சி பெற்றிருக்கலாம், அல்லது உச்சம் பெற்று துலாம் வீட்டில இருக்கலாம், அல்லது நீசபங்கம் பெற்று மேஷ வீட்டுல. இந்த வீடுகள் எல்லாம் சனி அமர்ந்து வலுக்கலாம். அதாவது மேஷத்துல இருந்தா மட்டும் நீசபங்கம் அடையணும். அதாவது சனிக்கு வீடு கொடுத்த செவ்வாய் ஆட்சி பெற்று உச்சம் பெற்று இருக்கணும், அப்பதான் நீசபங்கம் வலுவாக வேலை செய்யும். இந்த விதிகள்ல இருந்துச்சுன்னா ராகு வலுக்கிறார்னு அர்த்தம். அடுத்த விதியாக சனி திக்பலம் பெறுவது. திக்பலம் எப்ப பெறுவார்னா திக்பலத்தை பொறுத்த வரைக்கும் சனி லக்னத்திற்கு 7ஆம் வீட்டுல, உங்க லக்னத்திற்கு 7ஆம் வீட்டில் இருந்தார்னா அப்பொழுதும் ராகு வலுக்கிறார். அடுத்த விதியாக சனி பரிவர்த்தனையில இருந்தாலும் ராகு வலுக்கிறார் அர்த்தம். மூன்றாவது விதியாக ஜாதகத்திலே, அதாவது இந்த மூன்று அப்பாற்பட்ட விதிகள்ல வர்கோத்தமம் பெறுவது. வர்கோத்தமம் எப்ப அடைவார்னா உங்க சுய ஜாதகத்துல ராசி சக்கரத்துல எங்க சனி இருக்கிறாரோ அதே இடத்துல அம்ச சக்கரத்துல இருந்தாருன்னா அப்பொழுதும் ராகு வலுக்கிறார்னு அர்த்தம். அப்ப கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு எப்பொழுது பலம் பெறுவார்னா வீடு கொடுத்த சனி ஆட்சியாகவோ உச்சமாகவோ நீசபங்கத்திலோ அமர்ந்து, அல்லது 7ஆம் வீட்டில் லக்னத்திற்கு அமர்ந்து திக்பலம் பெற்று பரிவர்த்தனை பெற்று ராசியிலும் அம்சத்திலும் ஒரே வீட்டில் அமர்ந்து வர்கோத்தமம் பெற்றாலும் வலுக்கிறார்னு அர்த்தம். இந்த விதிகள்ல இருந்தா தான் ராகு கும்ப ராகு வலுக்கிறார், இல்லை என்றால் கும்பத்தில் ராகு வலுக்கல. அதுபோல மீன வீட்டில் உள்ள ராகு எப்பொழுது வலுப்பெறுவார்? விதியின் அடிப்படையில குரு மீனத்திலே ஆட்சி பெற்றாலும் சரி, தனுஷிலே ஆட்சி பெற்றாலும் சரி, அல்லது உச்சம் பெற்று கடகமனையில் இருந்தாலும் ராகு வலுப்பெறுகிறார் அர்த்தம். அடுத்த விதியாக குரு நீசபங்கத்துல, குரு இங்க மகரத்தில் அமர்ந்து சனி ஆட்சி உச்சம் பெற்று இருந்தாலும் ராகு வலுக்கிறார் அர்த்தம் இந்த விதி. அடுத்ததாக குரு பகவான் ஜாதகத்திலே பரிவர்த்தனை தங்களுக்குள் வீடை மாற்றி பரிவர்த்தனை பெற்று சுய ஜாதகங்கள் அமர்ந்தாலும் ராகு வலுக்கிறார் அர்த்தம். அடுத்த விதியாக குரு பகவானுக்கு வர்கோத்தமம் நிகழணும். வர்கோத்தமம் என்பது ஜாதகத்துல ராசி சக்கரத்திலும் அம்ச சக்கரத்திலும் குரு ஒரே இடத்துல இருந்தாலும் ராகு வலுக்கிறார் அர்த்தம். அடுத்ததாக குரு பகவான் திக்பலம், அதாவது லக்னத்துல குரு இருந்தாலும் ராகு வலுக்கிறார் அர்த்தம். இந்த விதிகள்ல இருந்தா தான் மீனத்தில் ராகு வலுக்கிறார். மீன வீட்டுல இருக்கக்கூடிய ராகு எப்பொழுது வலுக்கிறார்னா ராகுவிற்கு வீடு கெடுத்த கிரகமான குரு ஆட்சி பெற்று அல்லது உச்சம் பெற்று நீசபங்கம் பெற்று
பரிவர்த்தனையில ஜாதகத்தில இருந்தோ, வர்க்கோத்தமம் பெற்றோ, திக்பலம் என்ற லக்ன அமைகள் இருந்தா மட்டும்தான் மீனத்தில் ராகு வலுக்கிறார். இல்லை என்றால் இந்த ராகு வலுவரல. உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ராகு வலுக்கவில்லை என்று அர்த்தம். சோ நம்ம சொன்ன இப்ப மேஷத்திலிருந்து மீனம் வரை ராகுவை பார்த்தோம். இந்த வீடுகள் எல்லாம் ராகு உங்க ஜாதகத்துல இருக்கிறார். ராகு சுபரோட தொடர்புல, அதாவது லக்ன சுபர்களுடைய தொடர்புல இருக்கிறார். பெரிய பலன் எல்லாம் ஒண்ணும் செய்யல ராகு தசைனா அது காரணம் இதுல பொருந்தாமல் இருக்கும். அப்ப இந்த ராகுவிற்கு வீடு கொடுத்த கிரகம் வலுத்து நாம் சொன்ன விதிகள்ல இருந்தா தான் உங்க ராகு வலுப்பெற்று இருக்கிறார். அதன் பிறகுதான் அந்த கிரகம் யோக பலனை செய்யுமா அவயோக பலனை செய்யுமான்றதை நம்ம பார்க்கணும். ஏன்னா யோக அவயோக பலன் நிறைய வீடியோல பார்த்துட்டோம். ஆனா இந்த விதியில இருந்தா தான் முதல்ல ராகு வலுக்கிறார். அதன் பிறகுதான் பலன்களே அமையும். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.